அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஹீரோ கிம் எப்படியாவது பிடிச்சாகணும். ஹீரோவோட மிகப்பெரிய பலவீனமே அவரோட பொண்ணு தான் தெரியும். காங்கோ அவர் கீழே இருக்க ஏஜென்ட்டும் ஹீரோவோட பொண்ணு மின்ன கூட்டிட்டு வந்து அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல பத்திரமா வச்சிருக்க. அப்ப ஹான்சவும் சாலா அவங்களை காப்பாத்த வர 3 பேருமே காங்கிட்ட மாட்டிக்க. இவங்க நேரா அதே இடத்துல தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கு. அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹீரோட கையில மாட்டிக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப மறுபடியும் ஹீரோட ஒரு பாஸ்ட தான் காட்டுறாங்க. ஹீரோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிம் டைரக்டா மேஜர் தான் மீட் பண்ண வந்திருக்கு. அவரோட தலையிலே கன்ன வச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையை நான் பார்க்க எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கான அடையாளம் வேணும்னு சொல்லி மிரட்ட. அதனால மேஜர் இன்னும் சில உயரதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பத்தி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஹீரோவை என்ன பண்ணலாம்? ஹீரோ ரொம்ப ஆபத்தான ஒரு நார்த் கொரியன் ஸ்பை. ஒன்னு அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து சவுத் கொரியால சராசரியான வாழ்க்கையை வாழ விடுறது, அடுத்து அவனை மறுபடியும் நார்த் கொரியாவுக்கு அனுப்புறது, இல்லனா அவனை கொண்டுடலாம். அப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப மேஜர் மட்டும் அவனை சுதந்திரமா வாழ விட்டுறலாம்னு சொல்றாரு. அதுல அங்க இருக்க மத்த ஆளுங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்ப மேஜரும் அந்த கிம் வேணா நார்த் கொரியா காரனா இருக்கலாம், ஆனா அவன் எப்ப சவுத் கொரியாவுக்கு வந்தானோ அதுல இருந்து நம்ம சொல்ற பல வேலைகளை அவன் தான் கச்சிதமா முடிச்சிருக்கான். நம்ம நாட்டுக்காக போராடி இருக்கான். பல தடவை உயிரையை பணையமா வச்சிருக்கான். அப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் உயிரை பணைய வச்சு நம்ம சொல்ற வேலையெல்லாம் முடிக்கும் போது அவனுக்கு நம்ம அங்கீகாரம் தரதாவும் சுதந்திரம் தரதாவும் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்திருப்போம். இந்த தடவை அவன் கேட்ட மாதிரியே ஃப்ரீடமா கொடுப்போம். அவன் கேட்ட மாதிரியே ஃப்ரீடமா கொடுத்தா போதும். வருங்காலத்தில் நமக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டாலும் இல்ல பிரச்சனை வரும்போது அவனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல அங்க இருக்கிற ஆபீசர்லாம் கிளம்ப. அதுல ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் மேஜரை பார்த்து, நீங்க எடுத்த முடிவு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த ஏஜென்ட் கிம் நார்த் கொரியா காரனுக்கு நீங்க ஃப்ரீடமா கொடுக்கறதா சொல்றீங்க. அதால கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். நீங்க எடுத்த முடிவுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு நாள் இதை தப்புன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு சவுத் கொரியன் சிட்டிசன். சுதந்திரத்தோட அங்க இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் அவர் ராணுவத்திலே வேலை பார்க்க வேண்டியதுல அங்க சால் ஹான்சோ 2 பேருமே காத்திருக்காங்க. நீ இங்க இருந்து கிளம்ப போற விஷயங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் உன வழி அனுப்ப வந்தோம். இதுக்கப்புறம் நீ ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இல்ல, சுதந்திரமான ஒரு சவுத் கொரியா சிட்டிசன் சொல்லிட்டு ஹீரோவை வழி அனுப்ப. அப்ப ஹீரோவும் உங்க அன்புக்கு ரொம்பவே நன்றி, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப பிரசன்ட்ல சவுத் கொரியன் ஹெட் குவார்டர்ஸ்ல என்னதான் நடக்குதுன்னு காட்டுறாங்க. மினிஸ்டர் ஹீரோட கையில மாட்டிக்க. மினிஸ்டர் வச்சு அங்க இருக்க ஆளுங்களை பிளாக்மெயில் பண்ணி எல்லார் கண்ணையும் கீழே போட சொல்ல யாருமே கண்ணை கீழே போடல. அப்ப மினிஸ்டர் எங்க தான் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு சொல்லி அதான் மிரட்டுறாடா, கண்ணை கீழே போடுங்கடான்னு சொல்ல அத காங் ஒத்துக்கல. அங்க இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ்ட எந்த சோல்ஜரும் கண்ணை கீழே போடக்கூடாது, எல்லாருமே அந்த ஏஜென்ட் கிம் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்ல மினிஸ்டர் கோவப்படுறாரு. நான் தானா இங்க மினிஸ்டர், நான் சொல்றதை நீ கேட்டாகனே உத்தரவை மதிச்சாகணும், எல்லாருமே கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்ல கடுப்பான காங் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரை திட்டுறாரு. நீ எல்லாம் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், உயிருக்கு பயந்து கண்ணை கீழே போட சொல்ற, கண்ணை யாருமே கீழே போடக்கூடாது, எல்லாரோட டார்கெட் அவன் மேலதான் இருக்கணும்னு சொல்ல அப்ப டைரக்டா மினிஸ்டரை ஆர்டர் போடுறாரு. இது என்னோட உத்தரவு, என் அதிகாரத்தை நீங்க மதிச்சுதான் ஆகணும், எல்லாருமே கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்ல காங் என்னமோ ஒரு ஏஜென்ட் தான், ஆனா மினிஸ்டரோட பதவிக்கு முன்னாடியே ஒரு சாதாரண ஆளு. ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க மேல இருக்க உத்தரவை தான் மதிச்சாகணும். அதனால மினிஸ்டரோட பேச்சை கேட்டு அவங்க கண்ணெல்லாம் கீழே போட சால் அவர் கையில இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணவும். ஆனா இந்த தடவை அவர் கையில இருக்கிறது உண்மையான கண்ணு. அதை பார்த்து மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் பயப்பட சாலோ ஆன்சர் கிட்ட கண்ணை கொடுத்து இந்த கண்ணை கொஞ்ச நேரம் நீயே வச்சிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காரு கிட்ட போக அங்க ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மின்னு தான் அப்பா கிட்ட வேகமா ஓடி அவரை பின்னாடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கவும். மின்னா சொல்றது கிளம்ப இங்க இருக்காது, அங்கிள் டபி பத்திரமா இருன்னு சொல்ல பொண்ணு போக மாட்டா. அப்பாவே இறுக்கி பிடிச்சுக்கவும். அப்ப ஹீரோவும் மீன் மன்னிச்சிருமா, அப்பா உன காப்பாத்த வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்ப சால தான் காட்டுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் காங் எல்லாரையும் ஒரே பக்கமா நிக்க சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே சென்சார் பாம் வைக்கிறாரு. தம்பிங்களா, அண்ணன் சொல்றதை தெளிவா கேளுங்க, இது எல்லாமே சென்சார் பாம், நாங்களாம் இங்க இருந்து போற வரைக்கும் நகரவே கூடாது, சின்னதா அசைஞ்சா கூட போதும், மொத்தமா எல்லாருமே செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சென்சார் பாம் வச்சாலும் அதை இன்னும் ஆக்டிவ் பண்ணல. இப்ப ஹீரோவோட டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போகணும். ஆனா சால் எடுத்துட்டு வந்த வண்டியில ஷூட் பண்ணதால அது நிறைய டேமேஜ் ஆயிருச்சு, டயரும் பஞ்சர் ஆயிருச்சு. அவங்களுக்கு போக வண்டி வேணும்னு சொல்லிட்டு ஹான்சோ காங்க பார்த்து, டேய் தம்பி காங், உன் கார்க்கே கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க. ஹீரோ மீன் 2 பேருமே முன்னாடி போக அப்படியே ஹான்சோவும் பின்னாடியே போயிட்டு இருக்க. ஆனா சால் மட்டும் அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப கிளம்ப போறேன், யாரும் அசைய கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த ஸ்குவிட் கேம்ல கிரீன் லைட் ரெட் லைட்னு ஒரு கேம் இருக்குமே, அதே மாதிரி விளையாடி சோல்ஜர்ஸோட ஃபன் பண்ணிட்டு இருக்க. அந்த சென்சார் பம் ஆக்டிவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப சாங்கையும் டேலர் தான் காட்டுறாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஏகப்பட்ட பில்டிங் இருக்கும், ஏகப்பட்ட இடம் இருக்கும். அதுல ஒரு பில்டிங்ல தான் சாங் டேலர் 2 பேருமே இருக்க. ஹீரோ தப்பிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியவும் ஹீரோவை தடுக்கிறதுக்காக அவர் எந்த வழியில வருவாரோ அங்க காருக்கு முன்னாடி கன்னோட வந்து ஹீரோவர காரை ஷூட் பண்ணவும் ஹீரோவை வண்டி நிறுத்தி வெளியில வராரு. அப்ப சாங்கம், நீ எனக்கு வாக்கு கொடுத்த ஞாபகத்துல இருக்க, உன் பொண்ணு கிடைச்சா போதும், நீயே வந்து சரண்டர் ஆகிறதா சொன்ன, இப்போ உன் பொண்ணு கிடைச்சிட்டா, நீ சரணடையணும்னு சொல்ல அது கீரவும் என் பொண்ணு இப்ப கிடைச்சிட்டா அதை நான் ஒத்துக்கிறேன், அவ உயிருக்கு இன்னமும் ஆபத்து இருக்கு, அவ இதுக்கப்புறம் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கான வேலையை பார்த்துட்டு நானே சீக்கிரமா உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. சாங்க உங்களை தடுக்கல. அப்ப டெய்லரும், நீ கண்டிப்பா அந்த கிம்மை நம்பலாம், கிம் கொடுத்த வாக்க தவற மாட்டான், அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான்னு சொல்ல இப்ப ஹெட் குவார்டர்ஸோட என்ட்ரன்ஸுக்கு தான் வருவோம். அந்த மினிஸ்டர் அதே இடத்துல விட்டுட்டு கார்ல எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஹீரோவும் தன்னை யாராவது ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில கண்ணை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்பதான் பொண்ணு கூப்பிடவும் அதை கூட சரியா கவனிக்க மாட்டாரு. ஆன்சோ தான் ஹீரோவை கூட்டு உன் பொண்ணு மீன் உன்னதான் கூப்பிடுறதா சொல்ல ஹீரோ திரும்பி பொண்ணு பார்க்கவும் தான் கையில இருக்க கண்ணை பொண்ணு பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கிட்ட, செல்ல நீ நல்லபடியா இருக்கியாமா, உனக்கு எதுவும் அடிபட்டுச்சான்னு கேட்க பொண்ணு அப்பாவை பார்த்து ஆள ஆரம்பிக்கிறா. அப்பா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க என் செல்லம் என்னை பத்தி கவலைப்படாதமா, அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்ல பொண்ணு அப்பாவை கட்டிப்பிடிச்சு ஆள ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா தொலைறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட கோவமா பேசி திட்டிருப்பால, தான் அப்பாவை திட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால ஹீரோவும்
ஹான்ஸும் தான் பொண்ணை சமாதானப்படுத்த 3 நாள் ஆச்சு. தான் பொண்ணு சரியா சாப்பிட்டு கூட தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு தான் உடனே வண்டியில கூட்டிட்டு வர அத தூரத்துல இருந்து ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அது சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி தான். உடனே அவன் பாஸுக்கு கால் பண்ண அந்த பொண்ணு மீனை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணு கூட அவ அப்பாவும் இன்னும் 2 பேர் இருக்கிறதா சொல்ல சேர்மன் ஜோவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வந்திருக்காது. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு தெரியவும் தான் அங்க ஆளுங்களை அனுப்பி செக் பண்ண சொன்னாரு. அப்படிதான் செக்ரட்டரி ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்க. இப்ப ஜோவோ என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த மீன் இருக்கக்கூடாது, அந்த மீனோட அப்பா அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருன்னு சொல்ல இப்ப ஹீரோவோட டீமையும் தான் காட்டுறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் கார்ல தான் போயிட்டு இருக்க. அவங்க காருக்கு முன்னாடி வேகமா ஒரு ட்ரக் வருது. அது அவங்களையும் முந்தி போய் சிக்னலுக்கு முன்னாடி நிக்க, அதுக்கு பின்னாடி கார் நிக்க, அந்த காரோட 2 பக்கமே 2 ட்ரக் வந்து நிக்க, அதுல இருந்து நிறைய ஆளுங்க வராங்க. அந்த காரை கடத்த ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு சால் சண்டை போடுறதுக்காக கிளம்ப ஹான்சோ தொடக்கிறாரு. நம்ம கூட மீன் இருக்கா, இப்போதைக்கு எதுவும் பண்ணாம அமைதியாருன்னு சொல்ல இப்ப காரை தூக்கி ட்ரக்குக்குள்ள ஏத்தவும் அப்ப அப்பா பொண்ணை பார்த்து பயமா இருக்கான்னு கேட்க மீனும் இல்லப்பா என் கூட தான் நீங்க இருக்கீங்களே அப்ப ஏன் நான் பயப்பட பாருன்னு கேட்கவும் இப்ப அந்த சிக்னல் வந்து ட்ரக் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப காருக்குள்ள இருக்க சாலும் எப்படியே எவ்வளவு நேரம் காருக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு மேல இருக்க ரூஃப் ஓபன் பண்ணிட்டு வெளியில வர அந்த ட்ரக்லயே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதோட கதவை தான் உடைக்க முயற்சி பண்ணவும் அப்பதான் ட்ரக்ல இருந்து ஒரு விதமான கேஸ் லீக் ஆக அதை பார்த்த உடனே ஹீரோ ஹான்சோ 2 பேருமே இது மயக்கமோட இருக்க கேஸா இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ஹான்சோ மேல இருக்க ரூஃபோட கதவு சாத்திடுவாரு. அப்ப சால் அந்த கேஸை பார்த்துட்டு உள்ள வரதுக்காக ட்ரை பண்ண ரூஃப் க்ளோஸ் ஆயிருக்கும். ஹான்சோ தான் கேஸ் அதிகமா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மூடி இருக்கவும் சாலும் திறக்க சொல்றாரு. ஆனா ஹான்சோ திறக்கல, ஏன்னா அவசரப்பட்டு ஓபன் பண்ணிட்டா அதிகமான கேஸ் காருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால கதை ஓபன் பண்ணல. வெளியில இருக்க சாலும் ஒவ்வொரு கேஸை ஸ்மெல் பண்ணதால அதே இடத்துல சால் மயங்க. அப்ப ஹீரோவும் இங்க பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, சண்டையும் நடக்கலாம், அதனால நீ முழிச்சிருந்தா உனக்கு தான் ஆபத்து, நீ நிம்மதியா தூங்க, உன் அப்பாவும் பக்கத்துல இருக்கிறதா சொல்ல இப்ப ஹான்சோக்கு அவங்க 2 பேரும் மட்டும் அந்த காத்த சுவாசிக்க கூடாதுன்னு அவர் கையில இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். அதை வச்சு அந்த கேஸை ஸ்மெல் பண்ணாம இருக்க ஏதோ ஐடியா பண்றாங்க. இப்ப அந்த ட்ரக் ஒரு குவாரி கிட்ட தான் வரவும் அங்க இவங்களை புதைக்கிறதுக்காக பெரிய குழியும் தோண்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்க அதே ட்ரக்ல தான் ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி உட்காந்துருக்க. முதல்ல உள்ள ஆள் அனுப்பி அவங்க மயக்கத்துல இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்ல அந்த ட்ரக்ல சின்ன ரூம் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஆள் செக் பண்றதுக்காக வெளியில வரான். எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக. அப்படி வரும்போது முதல்ல சால தான் பார்க்க கீழே சால் மயக்கத்துல இருக்கவும் இப்ப காரு கிட்ட வந்து உள்ள பார்க்க அப்ப உள்ள இருக்க எல்லாருமே மயக்கத்துல தான் இருக்கவும் அதை செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். செக்ரட்டரி மத்த ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ட்ரக்கோட பின் கதை ஓபன் பண்ண சொல்லவும் அப்ப ஹான்சோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்து இறங்க. ஹான்சோ ஓகே 2 பேருமே அந்த கார்ல இருந்து வெளியில வர ஹான்சோ அந்த ரவுடிங்களை பார்த்துட்டு டேய் அருவி கேட்டவனுங்களா எவ்வளவு நேரம் கார்ல மூச்சை பிடிச்சிட்டு இருந்தா தெரியுமா, எங்களுக்கு டைம் இல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்பதான் ட்ரக்ல இருந்து செக்ரட்டரி வெளியில வர அங்க நடக்கிற சண்டையை பாக்குறாரு. அந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு காரை பார்த்தா கார்லயே மீன் இல்ல. அந்த பொண்ணு கார்ல இல்லன்னா எங்க இருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ட்ரக்ல ஏறவும் அங்க சால் மயக்கத்துல இருக்காரு. ட்ரக்ல ரூமோட டோரும் திறந்திருக்கும். அதுல தெரியற காலையும் பாக்குறாரு. அப்ப மின் அந்த ரூம்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக அப்ப திடீர்னு சால் தூக்கத்துல இருந்து அலறி சேர்ந்திருக்க பக்கத்துல இருக்க செக்ரட்டரி பார்க்க இவனை பார்க்க உதவி பண்ண வந்த ஆளு மாதிரி தெரியல, கண்டிப்பா பிரச்சனைக்கு தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சாரிப்பா தம்பி வயசாயிடுச்சா அதான் அதிகமா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வர அப்ப செக்ரட்டரி சால் அடிச்சு தள்ளிவிட சால் அடிவங்க இந்த ரூமுக்கு பக்கத்துல விழவும் அந்த ரூம்ல மயக்கத்துல இருக்க மின்ன பார்க்க என் தங்க குட்டிமா இங்கதான் இருக்கீங்களா, நல்லபடியா தூங்குங்க, மாமா சண்டையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு மறுபடியும் சண்டைக்கு வராரு. செக்ரட்டரி உடனே ட்ரக் எடுத்துட்டு கிளம்ப சொல்ல அப்ப சால் நல்லா தான் தம்பி சண்டை போடுற வேகமா, ஆனா பலம் பத்தல, உன் அடி குழந்தாடி மாதிரி இருக்குன்னு சொல்ல கடுப்பான செக்ரட்டரி மறுபடியும் அடிக்கிறதுக்காக வந்தா சால் இந்த தடவை அவனை அசால்ட்டா சமாளிச்சு தலையிலேயே அடிக்கிறாரு. முகத்திலேயே மாங்கன்னு குத்திட்டு இருக்க இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்க அந்த ட்ரக்கும் கிளம்புது. அப்ப இரவு அந்த ட்ரக் மூவ் ஆகிறத பார்க்க தான் பொண்ணு அந்த ட்ரக்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி வரவும் அப்படி போற வழியில 2 வழி பிரியுது. ஒரு வழி கீழே போக ஒரு வழி மேல மேடு மாதிரி போக கிம்மும் வேகமா மேடு மாதிரி இருக்க இடத்துக்கு ஓடி போக இது கடையில சாலம் அந்த செக்ரட்டரி சண்டை போடுற விதத்தெல்லாம் பார்த்துட்டு உன்னை பார்த்தா ஆர்மியில வேலை பார்த்த மாதிரி தெரியுது, இந்த டிவிஷன்ல வேலை பார்த்த என்னை பத்தி எதுவும் கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டா எனக்கு அதை பத்திலாம் பேச நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து குத்த வர அந்த ஒரே கையால பிடிச்சிட்டு மறுபடியும் முகத்துல மாங்கன்னு குத்து. இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் போயிட்டு இருக்கும் போது அந்த மேடு வழியா ஓடி வந்த ஹீரோ அப்படியே அதுல ஜம்ப் பண்ணி அந்த ட்ரக் மேல ஏறி மாசான ஒரு என்ட்ரி கொடுக்க அந்த ட்ரக் வேகமா போயிட்டு இருக்க அதுல அப்படியே அசால்ட்டா மாசா நடந்து வர முன்னாடி ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்க டிரைவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரக்கை அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர மறுபடியும் ஹான்சோருக்கு இடத்துக்கு தான் வண்டியை திருப்பி கொண்டு போக அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஹான்சோ சால் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சாலை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறது ஒரு விளையாட்டு மாதிரி, அது ஒரு பொழுதுபோக்கு. அதனால செக்ரட்டரி சீக்கிரமா அடிக்காம பொறுமையா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கவும் அந்த செக்ரட்டரி அடி வாங்க முடியாம பதறி போக அப்ப செக்ரட்டரியோட முகத்தை பார்த்து ஓ முகத்தை பார்க்க குழந்தை முகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈவலா சிரிப்பு சிரிச்சு அவனை அப்படியே முதுகுல வச்சு ஒரு ஸ்மாக்க போட்டு கீழே போட டேய் தம்பி இதுக்கப்புறம் நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு மிதி அப்படியே பறந்து போக அந்த செக்ரட்டரி மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே விஷயம் தான், டேய் யாரா நீங்க, அந்த மின்னோட அப்பன் ஸ்கூல்ல பார்க்கும்போது பவ்யமா இருந்தான், இப்ப பார்த்தா பல பேரா புரட்டி எடுக்கிறான், இந்த தடையை என்ன மாதிரி ஒரு ஆளை அசால்ட் அடிக்கிறான், நீங்களாம் உண்மையில யாரான்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டே பறந்த வந்து கீழே விழ இப்ப ஹான்சோவை தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹான்சோவை மட்டும் தனியா விட்டாங்க அதை கிளம்பி இருப்பாங்களா. ஹான்சோ அங்க பல பேரோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுல அவருக்கு நிறைய அடிவில எப்படி அவங்க எல்லாருமே சமாளிச்சு அங்க இருக்கிற குழியில தள்ளி விடவும் அப்பதான் ஹீரோவும் சால அங்க வர அதை பார்த்துட்டு ஹான்சோவும் எப்படி எல்லா சண்டையும் பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க, முதல்ல கார்ல பத்திரமா மின்ன ஏத்திட்டு அடி வாங்கி கீழே விழுந்தானே செக்ரட்டரி அதோட மத்த ஆளுங்க எல்லாத்தையுமே அந்த குழியில போட அப்பதான் நெஞ்சில இருக்க அந்த டேக பாக்குறாங்க. அதோட ஹீரோவுக்கு மின்னோட ஸ்கூல் இவனை பார்த்த ஞாபகம் வர இவன் சேர்மன் ஜோவோட ஆளு தான் தெரிய வர உடனே அங்க கிளம்ப இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்ட அவரோட ஆளுங்க மூலமா ஒரு
இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம செக்ரட்டரி அவர் கூட போன மத்த ஆளுங்களை அடிச்சு போட்டாங்க. செக்ரட்டரி இப்ப மோசமான நிலைமையில இருக்கதா சொல்ல அதை கேட்ட சேர்மன் ஜோவும் அந்த செக்ரட்டரி நல்லாவே சண்டை போடுவான். அப்படிப்பட்ட ஒருத்தனை யார் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி யோசிக்க அப்பதான் ஹீரோவும் சேர்மன் ஜோவோட வீட்டுக்கு வர அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுங்களும் நாங்களும் கூட வரட்டுமான்னு கேட்க இது 2 சின்ன பொண்ணுங்களோட பிரச்சனை. அப்பாங்க நாங்க 2 பேருமே அதை பத்தி பேசி சமாதானம் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அந்த கார்ல இருந்து வெளியில வர அங்க சேர்மன் ஜோவோட மத்த ஆளுங்களை வராங்க. ஹீரோ அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அதை தூரத்துல இருந்து சேர்மன் ஜோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இவன் கண்டிப்பா பேங்க்ல வேலை பார்க்கற ஒரு சாதாரண ஆள் இல்லன்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோக்குமோ அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு மாசா என்ட்ரி கொடுத்து சேர்மன் ஜோ இருக்க ரூமுக்கு தான் வர. அப்ப ஜோவோ நீ நானும் ஏற்கனவே ஸ்கூல்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப நீ முன்னாடி கால்ல விழுந்து உன் பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்ட. ஆனா இப்ப ஆளுங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டு இங்க வந்திருக்க. நீ கண்டிப்பா ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாது. நீ சண்டை போடுற விதத்தெல்லாம் பார்த்தா ஒன்னு ஆர்மியில வேலை பார்த்த ஆளா இருக்கணும் இல்ல எதுவும் ஸ்பெஷல் டீம்ல வேலை பார்த்திருக்கணும். அதனாலதான் இந்த அளவு பலசாலியா இருக்க. அதை நீ சண்டை போடுற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சு நான் சொன்னது கரெக்டான்னு கேட்க அப்ப ஹீரோவும் என் பொண்ணை கடத்த ட்ரை பண்ணிருக்க. அவளை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்க. நீயும் ஒரு பொண்ணுக்கு அப்பன் தானே, ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க அதுக்கு சேர்மன் ஜோவோ உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீ சண்டை போடுற, என் பொண்ணை மாட்டிக்க கூடாதுன்னு நான் சண்டை போடுறேன். ஒரு வகையில நீயும் நானும் ஒண்ணுதான். நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். ஒன்ன மாதிரி ஒரு திறமசாலி என் கூட இருந்தா அது எனக்கு தான் இன்னும் பலம். நான் உன் பொண்ணை விட்டுறேன், உன்னையும் மன்னிச்சிடறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வேலை பார்க்கணும். உனக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும். உன்ன மாதிரி ஒரு கொடூரமான பலசாலி என் கூட இருக்கிறது எனக்கு தான் நல்லது. ஒருவேளை நான் கொடுத்த இந்த ஆஃபரை நீ ஏத்துக்கலாம். அதால பிரச்சனை உனக்கு தான். நான் இப்ப நினைச்சாலும் போதும், ஒரே ஒரு கால் பண்ணாலும் போதும். இதுக்கப்புறம் உன் பொண்ணை வாழ்நாள் முழுசா நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட இரவும் கடுப்பாகி என்னை மன்னிச்சிரு, எல்லா தப்பும் என் மேலதான். உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அந்த ஜோவோட வயிற்றுலயே பலமா பிடிக்க அவர் வலி தாங்க முடியாம துடிக்கிறாரு. ஹீரோவை அடிக்கிறாரு, குத்துறாரு. ஆனா ஹீரோவுக்கு பெருசா அது அடியாவே தெரியல. ஒரே ஒரு குத்து தான் கொடுப்பாரு. அந்த சேர்மன் ஜோ பறந்து போய் விழ அந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வர ஹீரோ அதை அசால்ட்டா உடைச்சிட்டு அவர் கால்ல பலமா ஒரு மிதி, அடுத்து கத்தி எடுத்துட்டு வெட்ட வரவும் கத்தியை புடிங்கிட்டு கையை உடைச்சுட முதுகுலையும் பலமா ஒரு குத்து, கை காலையும் பலமா அடி, முதுகுலையும் அடி. சரியா நடக்க கூட முடியாம கையையும் தூக்க முடியாம தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. அந்த சேர்மன் ஜோவும் தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில வர ஹான்சோவும் சாலும் பார்க்க சாலும் அமைதி பேச்சு வார்த்தை இப்படிதான் நடக்குமான்னு பாத்துட்டு இருக்க. அப்ப ஹான்சோ சேர்மன் ஜோவோட நிலைமையை நினைச்சு பரிதாபப்படுறாரு. எவ்வளவு தூரம் ஓட முடியுமா ஓடு, தப்பிக்க முயற்சி பண்ண, இல்லனா உன்னால அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த சேர்மன் ஜோவும் படிக்கட்டுல நடக்க முடியாம கீழே விழ அதுக்கு மேல நடக்க முடியாம மாட்டிக்க இவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு குத்த வருவாரு. அப்பதான் மின்னோட குரல் கேக்குது, அப்பா நிறுத்துங்கன்னு. ஹீரோவும் சேர்மன் ஜோவா அடிக்கல. அப்ப பொண்ணு பக்கத்துல வந்து அப்பா கிட்ட அப்பா வேணாம்ப்பா எனக்காக வர விட்டுருங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோ சேர்மன் ஜோவை பார்த்து நீ பண்ண தப்புக்கு என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்ல சேர்மன் ஜோ ஒரு மிகப்பெரிய ரவுடி, ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு மிகப்பெரிய டான் கூட இப்ப தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி தான் தலை குனிஞ்சு தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க அதுக்கு முன்னும் நான் உங்களை மன்னிச்சிடறேன், உங்களை மட்டும் இல்ல உங்க பொண்ணு யூரி பண்ண தப்பை நான் மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த 4 பேருமே கிளம்ப அப்படியே கட் பண்ண ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. சால் வச்சிருந்த அந்த சென்சார் பாம்புக்கு பயந்து 4 மணி நேரமா காங்கா அவர் கூட இருக்க மத்த சோல்ஜர்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அசைய கூட முடியாம அதே இடத்துல இருக்க. பாம் வெடிக்குமா வெடிக்காதா, அடுத்து என்ன பண்ணலாம்னு எதுவுமே தெரியாம இருக்க. அப்ப திடீர்னு அந்த பாம்புல இருந்து வேகமா சவுண்ட் வர ஆரம்பிக்குது. பாம் வெடிக்க போதுன்னு நினைச்சு எல்லாருமே பயந்து போய் படுக்க அப்ப பாம்பும் வெடிக்குது. ஆனா பாம் மாதிரி இல்லாம ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்கவும் அதை பார்த்த காங் கடுப்பாக டேய் சால் கிளட்டு பையில எங்களை ஏமாத்திரியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட. இப்ப கட் பண்ணா ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் காங் சவுத் கொரியாவை சேர்ந்த முக்கியமான ஏஜென்ட் மேஜர். அங்கதான் சாங்கும் டெய்லர் கூட இருக்க. டெய்லர் இதுதான் ஏஜென்ட் கிம் தான் பொண்ணை பாக்குறது கடைசி தடவையா கூட இருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல இப்ப ஹீரோட வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சிருக்காரு. மின் கிட்ட என்கிட்ட ரொம்பவே டைம் கம்மியா இருக்குமா, வா சீக்கிரம் சாப்பிடலாம்னு சொல்ல அப்ப பொண்ணு அப்பா கிட்ட அப்பா நீங்க எதுக்காக சரணடையணும், நீங்க நினைச்சா சுலபமா தப்பிக்க முடியல, தப்பிச்சு போங்கன்னு சொல்ல என்னால அது முடியாதுன்னு சொல்ல பொண்ணு ஏன்பான்னு கேட்டா ஏன்னா உன் அப்பா ஒரு நார்த் கொரியன் ஸ்பைமா, என்னோட சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் வளர்த்தவன், எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்காதா, என்னாலையும் சாதாரண வாழ்க்கைய வாழ முடியாதான்னு சொல்லிட்டு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். அது மாதிரி நேரத்துல தான் என் வாழ்க்கையில உன் அம்மா வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைய மாற ஆரம்பிச்சிச்சு. என் வாழ்க்கையில நீயும் வந்த உன் அம்மா உன்னை என் கையில கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆபத்தான வேலைக்கும் போக கூடாதுன்னு ஒரு சாதாரண மனுஷனா ஒரு நல்ல அப்பாவை நான் வாழணும்னு சொன்னான். அந்த காரணத்தால தான் என் வேலை ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு இந்த வேலையை விட்டு இப்ப மட்டும் நான் அவங்க கிட்ட சரணடையாம தப்பிக்க ட்ரை பண்ண. அதால பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லாம உனக்கு தான். என் எதிரிங்களா இருக்கட்டும், என்ன கொல்லுன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்ன தேடி கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவாங்க. அதனால உனக்கு தான் பிரச்சனை. நீ பாதுகாப்பா நல்லபடியா இருக்கணும்னா அப்பா சரணடைஞ்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் அப்பா எப்பவுமே உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்ல அதுக்கு பொண்ணும் அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா என்ன தேடி வருவீங்க. ஏன்னா எனக்குன்னு அம்மா இல்ல, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமாப்பா என்னை கடத்தி வச்சிருக்கும் போது நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், உங்களை பார்க்கணும். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. அதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல. நான் இல்லாம நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன். அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான், அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் தப்பிச்சு உங்ககிட்ட வந்தேன். அதை கேட்ட அப்பா வருத்தப்பட, அப்பாவை பார்த்து பொண்ணு வருத்தப்பட அப்ப ஈர ஒரு பொண்ணுக்காக ஒரு டிஷர்ட் கிஃப்ட் வாங்கியிருப்பார்ல, அந்த கிஃப்ட்டை கொடுக்க அப்ப முன்ன அவங்களோட போட்டோவை கொடுத்து இந்த போட்டோவை எப்பவுமே நீங்க பத்திரமா வச்சிருக்கணும்ப்பான்னு சொல்ல தான் பொண்ணு பிரியுதுங்கிற வருத்தத்தோட ஹீரோ அங்க இருந்து கிளம்ப வீட்டுக்கு வெளியில வர அங்க எல்லாருமே அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர் கையில லாக்அப் பண்ண வர அதை பார்த்துட்டு மேஜர் அவன் கையில் நீங்க விளங்க மாட்ட வேண்டியது
வேண்டியதுல அவன் தப்பிக்கணும்னு நினைச்சா இந்த விலங்கால கூட அவனை தடுக்க முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ அந்த காருக்குள்ள ஏற போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சாங்கையும் டெய்லரையும் பார்த்துட்டு தான் பல வருஷமா வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு தனக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்த நண்பர்களை பாக்குறாரு. அங்க இருக்க வண்டியில ஏற அப்ப காங்கோ சும்மா இல்ல இந்த கிம்மா மட்டும் இல்ல இவனுக்கு உதவியா இருந்ததுக்காக அவன் ஃப்ரெண்டு 2 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தூங்கிட்டு இருக்க அவங்களையும் எழுப்பி அந்த கார்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர அப்ப சால் காங்கிட்டோட கிரெடிட் கார்டை கொடுத்து உங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது நான் தான், அதுக்கான மொத்த பில்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்லோட கொடுக்குறாரு. உங்க கார்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன், பணத்தை நான் தொடல, பணத்தை எடுத்தவன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஹான்சவோ மாட்டி விட்ட போகவும் அப்ப பின்னாடியே வந்த ஹான்சவோ உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து தான் எனக்கு சொந்தமா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கினேன், அந்த வண்டி சேர்மன் ஜோவோட வீட்டுக்கிட்ட இருக்கு, அந்த வண்டி இதுக்கப்புறம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப மறுபடியும் மீனதான் காட்டுறாங்க. தான் அப்பா போனதுக்கு அப்புறம் சோகத்துல தன்னோட ரூமுக்கு தான் வர அங்க தான் அப்பாவும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும். அதை பார்த்து வருத்தப்பட கிம் போறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பார்ல அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டிஷர்ட்டும் கூட ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல என் அரவம் பொண்ணு மின்னுக்கு அப்பாவோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உனக்காக தான் அப்பா இந்த டிஷர்ட் வாங்கியிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி எழுதியிருக்க. அதை பார்த்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டால இப்ப கட் பண்ணா சேர்மன் ஜோவை தான் காட்ட தான் பொண்ணு யூரியை காப்பாத்துறதுக்காக ஒரு வக்கீல தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. ஹீரோவால யூரிக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல, ஆனா யூரி மின்னோட தலையிலே பலமா அடிச்சிருப்பால, அதால மறுபடியும் தான் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வக்கீல தான் மீட் பண்ண வரவும் அந்த வக்கீலும் உங்க பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்க பொண்ணு கொரியால இருக்க கூடாதுன்னு சொல்ல அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேர்மன் ஜோ ஒரு அமைச்சர் தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லஞ்சம் கொடுக்க அந்த அமைச்சரும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, போலீஸை சமாளிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்ல சேர்மன் ஜோ தான் பொண்ணை காப்பாத்த லஞ்சம் கொடுக்கறாரா இல்ல ஹீரோவை பழிவாங்க லஞ்சம் கொடுக்கறாரான்னு தெரியல. இப்ப கோல்டு தான் காட்டுறாங்க மறைஞ்சதான் வாழவும் சேர்மன் ஜோவை பழிவாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சியாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோவோட கடைசியா சண்டை போட்டதுல அவர் உடம்புல ஏகப்பட்ட காயா இருக்கு, அதுக்காக தான் சவுத் கொரியால ஏதோ ஒரு இடத்துல சீக்கிரட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஆர்மியில இருக்க ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அங்கதான் மேஜர் இருக்காங்க, இன்னும் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்து அவனை என்னதான் பண்ணலாம், ரொம்ப நாள் நம்ம பாதுகாப்பே வச்சிருக்க முடியாது, ஏன்னா ஹீரோ உயிரோட இருக்க விஷயம் நார்த் கொரியாவுக்கு தெரியும். நார்த் கொரியா ஆளுங்களை ஹீரோவை கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னே ஹீரோவை இங்க வச்சிருக்கணும் இல்ல நார்த் கொரியாவுக்கு அனுப்பணும், என்ன பண்ணலான்னு கேட்டா இப்ப பலத்த பாதுகாப்போட ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சிருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள சில ஆர்மி சோல்ஜர்ஸும் இன்னும் சில ஏஜென்ட்டுகளும் வராங்க. அந்த ஆளுங்களை புரோட்டோகால் படி ரொம்ப நாள் இங்க வச்சிருக்க முடியாது, உங்களை வேற இடத்துக்கு மாத்த போறதா சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஊசியை போட அதுல மயக்கமான ஹீரோ வேற ஒரு இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா அப்ப அவருக்கு ஒரு குரல் கேக்குது, வெல்கம் டு ஹோம்னு. அவருக்கு முன்னாடி சவுத் கொரியன் பிரசிடென்டோட போட்டோவா இருக்கு. அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக அப்பதான் புரியுது ஹீரோ நார்த் கொரியால இருக்கிறதா. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.